ராஜாக்கள் ஆண்டாங்க. ராஜாக்கள். அப்போ ஆமா, ஒருத்தரை போரிட்டு ஒருத்தர் வெல்றது, ஒரு நாட்டை பிடிக்கிறது. ஆமா, இப்போ நாட்டை பிடிச்சிட்டா அப்புறம் அந்த நாடு அவங்களுக்கு சொந்தம். ஆமா, யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு சொந்தம். அப்புறம் சுத்தி இருக்க 2 நாட்டை பிடிச்சிட்டா அது ஒரு நாடாக்குறது. ஓஹோ, 2 ஊரே. ஆமா, அது ஒரு நாடாக்கி சரி அதுக்கு ஒரு தலைநகரம். ஓ, தலைநகரம். படைப்பட்டாளம், சேனைகள். ஒரு ராஜா வச்சுட்டு நீ எனக்கு வரி செலுத்து சரி அப்படின்னு போயிடுவாங்க. சரி, இப்படி தலைநகரம் உருவாகி புதுசா தலைநகரம் உருவாகி அதெல்லாம் இருந்திருக்கு, வரலாறு இருந்துச்சு. இது இன்னார் கட்டினது, இது இன்னார் கட்டின கோட்டை. ஆமா, இது இன்னார் உருவாக்குனது. ராஜேந்திர சோழன் கட்டினது இருக்குல்ல, புதஞ்சிருக்கு கோயிலுக்கு பக்கத்துல பின்னாடியே மாளிகை மேடுங்கிறாங்க. இப்பதான் அகழ்வாராய்ச்சி அந்த கோட்டைகள் இருக்கு, தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி கட்டின தலைநகரங்கள் ஏதோ ஊர்கள்லாம் தலைநகரமா இருந்திருக்கு. சரி, அதெல்லாம் இப்போ தலைநகரமா இருக்கா? இல்ல. இப்ப ஆந்திராவை பிரிச்சாங்க. ஆமா, பிரிச்சாங்க. ஆமா, 2ஆ பிரிச்சாங்களா? ஆமா. இப்ப ஆந்திராவுக்கு ஒரு தலைநகரம் கண்டிப்பா வேணும்ல. ஆமா ஆமா, எங்க தலைநகரத்தை நாங்க எடுத்துக்கிறோம்ட்டாங்க. ஓஹோ, உடனே ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அடிக்கல் நாட்டு விழா. எதுக்கு? தலைநகரம் உருவாக்குறதுக்கு அடிக்கல் ஒரு கல்ல நட்டு அப்புறமா கல்லா நட்டுறது. ஒரு கல்லு நட்டுறதுக்கு. ஆமா, விவசாய நிலத்து பூரா கல்லா நட்டுறது. ஓஹோ, அதுக்கு பேர் தான் அடிக்கல் நட்டுறது. அடிக்கல் நட்டு. ஆமா, இருந்தாலும் ஆந்திராவுக்கு தலைநகரம் வேணும், கண்டிப்பா வேணும்ல. ஆமா ஆமா, இருக்க ஒரு ஊரை பெருசாக்கலாம். சரி, புதுசா ஒரு ஊரை நிர்மாணிக்கிறாங்க. ஓஹோ, புதுசா அதுக்கெல்லாம் இடத்தெல்லாம் விவசாயம் பண்ண எல்லாரையும் வெளியேற்றிட்டு இடத்தை கொடுத்துருக்காங்க. சரி, எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துருக்கோம்னா சொல்றது. ஆமா, அப்படித்தானே சொல்றது. இவ்வளவு தடபடலாம் நடக்குது. ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரத்தை உருவாக்குறதுக்கு அடிக்கல் நாட்டு விழா. அதே நீ சொன்னா 33,000 ஏக்கர் நிலம் கொடுத்த 23,000 குடும்பத்தை கூப்பிட்டுருக்காருல்ல. கூப்பிட்டுருக்காங்க, அடிக்கல் நாட்டு கூப்பிட்டுருக்காங்க. இனிமே அதெல்லாம் கட்டி முடிச்சு அது சிங்கப்பூர் கம்பெனி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏன்னா சிங்கப்பூர் தானே இருக்கிறதுல அழகான நிர்மாணிக்கிறதுல இருக்கிற ஊரு. அதுல இருந்து கூப்பிட்டு சரி பண்ணிருக்காங்களா, மாடர்ன் சிட்டி உருவாக்குறாங்களா. சரி, அதுக்கு பல செலவுகள், போக்குகள், வரத்துகள் எல்லாம் இருக்கும். அதை உருவாக்குறது அது இப்போ விவசாயியை கூப்பிட்டுருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குண்ணே, 33,000 ஏக்கர் இடத்துலதான் நெல் விவசாயம் விளைஞ்சிச்சு. அந்த இடத்துல பொங்கல் கொடுக்குறாங்க. ஆமா, அங்க அந்த விளையஞ்சதெல்லாம் இப்ப பொங்கல் கொடுத்து கொஞ்சம் அல்வாவும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதை வாய் கூப்பிடுறது தண்ணியும் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆனாலும் தலைநகரம் வேணும். அது என்ன செய்ய முடியும்? ஒரு மாநிலத்துக்கு தலைநகரங்கிறது வேணும், கண்டிப்பா வேணும். ஆட்சி, பரிபாலனை, வரத்து, நிர்வாகம் இருக்குல்ல, கண்டிப்பா. ஆமா, அதுக்காக வேணும். இவ்வளவு தடப்படலாம் நடக்குது ஒரு செய்திக்கு தானே.